அன்பார்ந்த வணக்கம். நான் உங்கள் தொகுப்பாளர் விஜே டீனா. இன்னைக்கு நேர்காணல்ல நம்ம கூட மலாய்க்கா அம்மா இருக்காங்க. வணக்கம்மா. வணக்கம்மா. பிரியோ பக்தி நிகழ்ச்சியில நாங்க உங்களை சந்திச்சதுல மிக்க மகிழ்ச்சி. பொதுவா இந்த காளி அப்படின்னாலே உக்கிர தெய்வ வழிபாடுல வந்துரும் அப்படின்னு சொல்லுவாங்க. நிறைய மக்களுக்கு இந்த உக்கிர தெய்வ வழிபாடு பண்றப்போ ஒரு பயம் இருந்துகிட்டே இருக்கு. அது ஏமா? ஆக்சுவலி பத்ரகாளினாவே எல்லாருக்கும் பயம்தான். ஏன்னா அந்த அம்மாவோட தோற்றம் அந்த மாதிரி, அந்த அம்மாவோட உருவத்தோட அஸ்திரசஸ்திரம் அந்த மாதிரி. ஆனால் பத்ரகாளி ஏன் வந்தா, எதுக்காக இந்த பூமிக்கு வந்தா, எதனால வந்தான்னா அம்மா அசுரர்களை அழித்து மூவரும் தெய்வங்களை காக்கிறதுக்காக வந்தா, மனிதர்களை காக்க வரல. அப்படின்னு அர்த்தம். எக்ஸ்ட்ரீம் பவரை காப்பாற்ற ஒரு எக்ஸ்ட்ரீம் பவர் வந்திருக்கு. அப்போ அந்த எக்ஸ்ட்ரீம் பவரை நம்ம கிட்ட போகணும்னா அதுக்கேற்ற மாதிரி நம்ம நிறைய விஷயங்கள் கடந்து போகணும் அந்த அம்பிகை கிட்ட. அப்படி போகும்பொழுது எல்லா விதமான சக்தியும் சித்தி பண்ணிடுவா. நல்லா புரிஞ்சுங்க, மாந்திரிகம் என்பது மிக 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 ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு பலம் வாய்ந்த சக்தி. அது இப்போது நம்ம 4 வேதங்களுக்கு கரெக்ட் தானே? அந்த 4 வேதங்களில் 4வது வேதம் தான் அதர்வண வேதம். அந்த அதர்வண வேதத்தோட அதிதேவதை பரதேவதையே மகாகாளி தான். அப்படி இருக்கும் பொழுது மற்றவங்களாம் இப்போ ஒரு கோயில் போகிறோம், ஒரு அர்ச்சனை பண்ணுறோம், ஒரு அபிஷேகம் பண்ணுறோம், ஒரு பூஜைகள் பண்ணுறோம், அதெல்லாம் சாதாரண ஒரு ரிக் யஜு சாமத்தில் வந்துடும். ஆனால் அதர்வண வேதம் அப்படி கிடையாது. இது எல்லாம் தாண்டின சக்தி அங்கே ஒன்று இருக்குது. அப்போது இந்த 4வது வேதத்தோட பலம் தான் இந்த 3 வேதங்களும் அடங்கியிருக்கு சொல்கிறாங்க. அப்போ இந்த 4வது வேதத்தோட அதிபதியே பத்ரகாளி தான், மகாகாளி தான். அப்போ அந்த அம்பிகை கிட்ட வரும்போது நம்ம எந்த மாதிரி எனர்ஜி லெவலில் நம்ம மேலே கொண்டு வரணும், எப்பேற்பட்ட சக்தி உபாசனாக இருக்கணும், எப்பேற்பட்ட பலி தேவதையாக இருக்க முடியும். அப்போ ஏன்னா எல்லா தேவதைகளோட பத்ரகாளி இருக்கும் பொழுது அனைத்து விதமான சண்டிகளும் இருப்பாங்க, அனைத்து விதமான சண்டி பிரயோக தேவதைகளும் இருப்பாங்க, அனைத்து வித பூத பிரேத பிசாசு யட்சணிகள் அப்படியே சொல்லுங்க, யாகினி டாகினி சொல்லினே போகலாம், அத்தனை பேர் இருப்பாங்க. அப்படி இருக்கும் பொழுது அந்த தேவதைகளை வசியம் பண்ணணும். அந்த தேவதை பண்ணால் சாதாரண மனிதர்களால் ஒரு காலமும் முடியாது. எக்ஸ்ட்ரீம் பவர்களான மாந்திரீக தாந்திரீக இருக்கிறவங்களால் தான் அவங்களுக்காகவே கட்டுப்பட்டு இருப்பாங்க. அதாவது எந்த நேரமும் எந்த க்ஷணமும் எந்த டைம்லையுமே அவளுக்கு ரெடி ஜூட்டுன்னு இப்படி ஓடணும். நம்ம அந்த மாதிரி ஒரு ஒரு மைண்ட் செட்டில் நம்ம இருக்கணும். அந்த அம்மா எப்போ எதை கேட்கணும்னு தெரியாது. திடீர்னு வரோம், ஒரு பூஜை பண்ணணும்னு சொல்லும். நான் பண்ணுவேன், ஏன் உட்காந்து நைட் 12 மணிக்கு திடீர்னு தூங்கினே இருப்பேன். திடீர்னு நிர்வாண பூஜை போடுன்னு சொல்லும், போடுவேன். நான் யாருமே இருக்க மாட்டாங்க, இருட்டாக இருக்கணும், வெறும் ஃபுல்லாக ஜோதி மட்டும்தான் இருக்கணும், லைட்டு கீட்டு எல்லாமே ஆஃப் பண்ணணும். அம்மாவோட மூஞ்சி என்னோட திருமேனி அவ்வளோதான், ஃபுல்லாக இலை மறைச்சிருக்கணும். ஏன்னா அந்த அந்த ஆயுதம் தான் தாயவை. ஸோ தாய் முன்னாடி எப்போவுமே நம்ம பெண் குறியோ சரி ஆண் குறியோ சேர்ந்து நிற்கக்கூடாது. அப்போ அதை என்ன பண்ணணும், நம்ம வெத்தலை பாக்குல அந்த வெத்தலை பாக்கால மாலை கட்டி அதை இடுப்பில் கட்டிட்டு அந்த இடத்த மட்டும் மறைச்சி அம்பாள் முன்னாடி நிர்வாணமாக நிற்கணும். இதெல்லாம் அதிபயங்கரமான சக்தி. இதெல்லாம் யோசிக்கவே முடியாது. இதெல்லாம் பண்ணும்பொழுது எதையுமே பொடி பொடியாக ஆக்கணும். அதே மாதிரி திடீர்னு அம்மா பூஜை பண்ணி என்ன சொல்லுவாள், நீ சுடுகாட்டுக்கு வா, அங்கே ஒரு பூஜை பண்ண சொல்லுவாள். ஸோ நம்ம எந்த ஒரு ஆசாபாசம், எந்த ஒரு ஃபேமிலி இல்லை கணவன் மனைவி குழந்தை குட்டி அதெல்லாம் இல்லாத ஒரு சோர்ஸை நம்ம இருந்தால் மட்டுமே தான் நம்ம அவளை அடைய முடியும், அவளை தொட முடியும், அவகிட்ட நெருங்க முடியும். அப்படி பண்ணும்பொழுது அபிரிவான சக்திகள் நம்ம தன்னால் கொடுத்துருவா. அது வச்சு தான் நம்ம மற்றவங்க பாதுகாக்க முடியும். புரியுதவங்க, நாமளும் நல்லா இருக்கணும், நம்ம கிட்ட வரவங்களும் நல்லா இருக்கணும்னா அப்போ இந்த மாதிரி வசியத்தன்மை, இந்த மாதிரி பிரயோகங்கள், இந்த மாதிரி பலிகள், இந்த மாதிரி வழிபாடு முறையெல்லாம் வித்தியாசமாக இருக்கும் மாந்திரிகத்தில். பட் ஆனால் எனக்கு இது எப்படி இவ்வளோ சர்வசாதாரணமாக கிடச்சி நிறைய பேருக்கு டவுட், நிறைய பேருக்கு இது ஒரு பெரிய கேள்விக்குறியாகவே இருக்குது. ஏன்னா முன்னாடி இருந்த மலைக்கா இன்றைக்கி சாமுண்டி மலைக்காவே இருக்காளே சொல்லிட்டு அது கண்டிப்பாக பூர்வ ஜென்மத்தோட பலம் தான் சொல்லிட்டு எனக்கு பார்த்தவங்க சொல்லியிருக்காங்க. இவன் காளி உங்ககிட்ட வரல, அதாவது நீ காளிகிட்ட போல, காளி தான் உங்ககிட்ட வந்திருக்கா. அது எப்படின்னா காசியில் அகோரிகள் என்கிட்ட சொன்னது. நான் முத காளியை தேடி போகும்போது காளி சிலை எடுத்துகிட்டு வந்துட்டு கங்கையில் அம்மாவுக்கு அபிஷேகம் பண்ணி உட்காந்து அழுது நிற்கிறேன். நான் அம்மா உன்னை நான் எப்படி கூட்டு போகிறேன், எப்படி பண்ண போகிறேன், ஏது பண்ண போகிறேன் சொல்கிறேன். அப்போ அது மயான மேடை தான். நாங்கள் எல்லாமே கங்கா ஆர்த்தி முடிஞ்சுட்டு அப்போ அங்கே உட்காந்து அப்போ அகோரிகள் என்னை கூப்பிட்டு சொல்கிறாங்க, நீ ஏன் அழுவுற சொல்லி கேட்குறேன். நான் சொன்னேன், நான் அம்மாவுக்கு ரொம்ப பிடிக்கும், அம்மாவுக்கு தேடி இங்கே வந்துட்டேன், அம்மாவும் என் கையில் கிடச்சிட்டா, ஆனால் இதுக்கப்புறம் நான் எப்படி போக போகிறேன்னு சொன்னான். அப்போ என் தலைமையில் கை வச்சு அவங்க சொன்னாங்க, நீ இப்போ அழுவுறல்ல, நீ இவளை கொண்டு போ, இந்த உலகமே உன்னை திரும்பி பார்க்க வைப்பான்னு சொன்னாங்க. எப்போ இது நடந்தது? 15 வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது. அப்பா, நான் அப்போ யோசிக்கிறேன், இது எப்படி சாத்தியம், இது எப்படி இது முடியும், நம்ம எப்படி எல்லாம் திரும்பி பார்ப்பாங்க. ஆனால் இன்றைக்கி அது நடந்திருக்கு, நடக்க வச்சுட்டா. அதுதான் அந்த டெடிகேஷன். சரி, நம்ம அம்மா கிட்ட நிற்கும் பொழுது எதையுமே கேட்கவே தேவையில்லை.
நம்ம யோசிக்கவே தேவையில்லை. எனக்கு இதை வேணும் அது வேணும் அதெல்லாம் நம்ம கேட்கக்கூடாது. ஃபஸ்ட்டு எதுவுமே தேவையில்லை. அம்மா முன்னாடி அப்படியே நின்று தாயே பாரு என்னன்னு சொல்லிட்டாலே போதும். அவள் சொல்கிற அந்த பூஜைகளை தடையில்லாமல் அவளுக்கு நம்ம பண்ணிட்டாலே போதும். நம்மளுக்கு என்ன தேவையோ வீடு தட்டி எடுத்துன்னு உங்கள் கையில் போட்டுருவோம். அதே தான் நம்ம கோயிலில் வர பக்தர்களுக்கும் சொல்லுவேன், நம்மக்கிட்ட வர பரிகாரம் பண்ணுறவங்க சொல்லுவேன். நீங்கள் எதுவுமே நினச்சி வரது உங்கள் கஷ்டம் இவ்வளோ நாள் நீங்கள் அனுபவிச்சுட்டுங்க. இங்கே இந்த எல்லைக்கு வரும்போது இந்த இடத்துக்கு வந்து அந்த அம்பிகை முன்னாடி உட்காரும்போது அந்த பிரயோகத்தில் சக்கரத்தில் உட்காரும்போது எல்லா விதமான சக்கரத்தையும் எல்லா நெகட்டிவ் இதையும் உங்களுக்கு வந்து பாசிட்டிவ் உங்கள் 6 சக்கரமாக வந்து இயங்க வச்சிருவா. உங்களுக்கு எல்லா விதமான சக்திகளும் சித்திகளும் உங்களுக்கு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் உங்களுக்கு கொடுத்து அவள் அழகு பார்த்துருவா. அதன்படி தான் இன்றைக்கி நம்ம பூஜை போய் நிற்குது. இன்னி வரைக்கும் எவ்வளவோ பேர் எங்கெங்கேருந்து வராங்கன்னா அது கண்டிப்பாக அந்த அம்மாவோட சக்தி தான். இப்போது காளி வழிபாடு செய்யும் போது என்னென்ன விஷயங்கள் தவிர்க்கணும்? நெகட்டிவ் இதை நம்ம நினைக்கவே கூடாது. நம்பிக்கை இருக்கணும் ஃபஸ்ட்டு. எந்த தெய்வம் இருந்தாலும் நம்பிக்கை தான். அப்போ பத்ரகாளி முன்னாடி இருக்கும் போது இன்னும் அபிர்வாக நம்பிக்கை இருக்கணும். நம்ம உயிரை அங்கே காணிக்கே வைக்கணும். அப்படின்னு என்ன அர்த்தம்? நானே ரெடி உனக்கு, நீ எடுத்துக்கோமா என்ன, ஆனால் என் கஷ்டத்தை தீர்த்து வை, என்னை சுற்றி இருக்கிற பிரச்சனை தீர்த்து வைனா அவரை நம்ம உயிரை எடுக்க மாட்டா. தாய் எப்படி குழந்தை எடுப்பாளா? ஒரு காலமே எடுக்க மாட்டா. அப்போது அதுக்கு பதிலாக நம்ம காணிக்க தரோம். ஒரு கோழியோ ஒரு ஆடோ ஒரு மாடோ ஒரு எருமை மாடோ அந்த மாதிரி கொடுக்குறோம். அதனால இன்றைக்கி கல்கத்தாலேயோ சரி இல்லை அசாம்லேயோ சரி அதில் கொடுத்துன்னு வராங்க. அப்போ பண்ணும்பொழுது நம்மளுக்கு வர ஆபத்துக்கள், நம்மளுக்கு வர செய்வின கட்டுகள், நம்மளுக்கு இருக்கிற மந்திர மாய சூன்ய திருஷ்டி போன்ற ஏவல் போன்ற பலவிதமான கெட்ட சக்திகளையுமே அம்மா தவிடுபடி ஆக்கிடுவான். பட் ஆனால் நம்ம அவகிட்ட போகணுமே. நம்ம என்ன பண்ணுறோம்? எல்லா தேவதைகளுமே ஒன்று தான், இல்லைன்னு சொல்ல. எல்லா அம்பிகைக்குள்ளே சக்தி இருக்கிறா, இல்லைன்னு சொல்ல. ஆனால் ஏன் அப்போ பத்ரகாளின்னு தனித்து நிற்கிறா? காளின்னு எதுக்கு அந்த விஸ்வரூப தரிசனத்தோடு நிற்கிறா? எதுக்கு பரமேஸ்வரன் மேலே நின்று காட்சி வைக்கிறா? அப்போது அவளுக்குன்னு தனி ஒரு வழிபாடு முறை இருக்கணும், அவளுக்குன்னு தனியான ஒரு இடம் இருக்கணும், அவளுக்குன்னு அந்த பூஜை முறை இருக்கணும். அப்போ தான் அம்மா சித்தி ஆவா, சித்தி ஆக்கப்படுவா. ஸோ அது பண்ணும் பொழுது என்ன ஆகுனா, நம்ம மற்ற கோயில்கள்லையோ மற்ற வீடுங்களில் பூஜைகள் பண்ணும் பொழுது இதுக்கும் அதுக்கும் ரொம்ப எக்ஸ்ட்ரீம் டிஃப்ரென்ஸ் இருக்கும். புரியுதா உங்களுக்கு? இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் சொல்கிறேன், இப்போ நம்ம வீட்டில் வந்து என்ன பண்ணுவோம்? ஒரு ஹோமம் பண்ணுவோம். ஒரு ஐயர் கூப்பிட்டு ஒரு ஹோமம் பண்ண வச்சுங்களேன். அதே அந்த பூஜைக்கு பண்ணுன்னா அவங்க வந்து வேதங்களை கற்றுக்கணும், எல்லா விதமான முறைகள் இருக்கணும், அந்த முறைக்கு அவங்க போய் உட்காரணும், அதில் எல்லாம் பண்ணுவாங்க. இப்போ இதே மாந்திரிகத்துக்கு இதே மாதிரி தான். அந்த முறை இருக்கணும், அவளுக்கு எந்த டைமில் எது கொடுக்கணும், அந்த யக்ஞ பூஜைக்கு எப்போ ரத்தம் கொடுக்கணும், எப்போ ஆட்டு தலை போடணும், அது முடிஞ்ச பிறகு அந்த கலசம் ஓப்பன், அதாவது தேங்காய் உடைக்கும்போது அதுக்கு என்ன கொடுக்கணும். ஸோ இது எல்லாமே முறைகள். இந்த முறைகள் கரெக்டாக பண்ணும்போது அம்மா அகமகிழ்ந்துருவா. இப்போது சில லேடிஸ் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேம்மா, எனக்கு வந்து இந்த காளி கோவில்களுக்கு போனால் வந்து ஆகாது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படிலாம் இருக்காம்மா? ஆகாதுன்னு எப்படி சொல்ல முடியும்? ஆதிசக்தி பரம்பரை அவள் தான். அவகிட்ட போய் ஆகாதுன்னா அப்போது நீங்கள் பிறந்ததே வேஸ்ட். உங்ககிட்ட தான் நெகட்டிவிட்டி இருக்கு. அப்போ உங்ககிட்ட நெகட்டிவிட்டி இருக்குது. நீங்கள் யாராவது செய்வினை பண்ணிக்கணும், நீங்கள் யாராவது கெட்டது பண்ணியிருக்கணும், இல்லை மற்றவங்களை நீங்கள் நாசமாக போகணும்னு நினச்சிருக்கணும். ஸோ அதனால் அம்பிகை உங்களை சேர்க்க மாட்டா. சரி, என்ன கேட்டால் அப்போ கூட அம்மா சேர்த்துருவா. அவள் அத்தனை கருணை, குழந்தை மாதிரி அந்த அம்மா. அது அம்மா வந்து ஒதுக்கவே மாட்டா, தண்டிப்பா. இப்போ எப்படி ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து தப்பு செஞ்சால் என்ன பண்ணுவாங்க? டீச்சர் வந்து பெரம்பெல்லாம் அடிப்பாங்க, கழுத்து வெட்டிட மாட்டாங்களே, அந்த மாதிரி அந்த அம்மா நம்மளுக்கு திருத்துவா. ஆனால் கொஞ்சம் ஹாஷாக திருத்துவா, அவ்வளோதான். பட் ஆனால் இது பண்ணும் பொழுது கண்டிப்பாக நம்மளுக்கு ரிசல்ட் எக்ஸ்ட்ரீமாக இருக்கும். அதாவது எப்படி சொல்லுன்னா, ஷார்ட் டைமில் நம்மளுக்கு ரிசல்ட் வேணும்னா காளி மட்டும்தான். புரியுதா உங்களுக்கு? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் மற்ற தெய்வங்களை ஒரு மண்டலம் நான் பூஜை பண்ண வச்சுங்களேன், இந்த அம்மாவுக்கு ஒரு 10 நாள் பூஜை பண்ண போதும். மற்ற தெய்வங்களுக்கு 10 நாள் பூஜை பண்ணி இந்த அம்மாவுக்கு ஒரு 3 நாள் பூஜை பண்ணால் போதும். வித்தியாசம் புரியுதா உங்களுக்கு? அந்த ஷார்ட் டைமில். ஏன்னா காளியை தேடி யாரும் போக மாட்டாங்க. ஏன்னா அவள் மயானத்தில் இருக்கிறவ, அவளோட வழிபாடு வேறு, அவள் ரத்தம் குடிக்கவ, ரத்தம் கேட்பா, பலி கேட்பா, அந்த பூஜை பண்ணணும் இந்த பூஜை சொல்லி தயங்கி நிற்பாங்க. பட் ஆனால் அதெல்லாம் அப்படி எதுவுமே கிடையாது. அந்த அம்மா நம்ம மனம் உருகி ஒரு கற்பூரம் ஏற்றி நின்றா கூட ஓடி வந்துடுவா. இப்போ ஒரு சில பேருக்கு வந்து ஆக்சிடென்ட்டாகவே அது நடக்கும். அவங்களே அறியாமல் இந்த காளி கோவில்களுக்கெல்லாம் நிறைய போவாங்க. அது பூர்வ ஜென்மத்தோட பலம். அது என்ன? அந்த பூர்வ ஜென்மத்தோட பலம் என்னன்னா, நம்ம எத்தனையோ பிறவைகள் எடுக்கிறோம். அந்த பிறவைகள் ஒன்றும் இல்லை, பத்ரகாளி வழிபாடு பண்ணால் 27 ஜென்மால நம்ம அவளை வழிபாடு பண்ணாதான் இந்த ஜென்மால அவளை தொட முடியும்னு சொல்லுவாங்க. புரியுதா உங்களுக்கு? சரி, நம்ம உலகம் பூமி தோன்றி எத்தனையோ
வருஷம் இருக்கு. அதுல நீ போன ஜென்மம் என்ன பிறந்த, நான் போன ஜென்மம் நம்மளுக்கு தெரியுமா? ஆனா பிறவி உண்மை தானே, இறப்பும் பிறப்பும் உண்டு. அப்ப அந்த பிறவி கடனை நம்மளுக்கு தெரியல, போன ஜென்மம் நம்ம எங்க பிறந்தோம், எப்படி வாழ்ந்தோம், யார்கிட்ட இருந்தோம் சொல்லிட்டு. அப்ப இந்த ஜென்மால நம்ம வந்து பிறந்து பத்ரகாளி கிட்ட இருக்கிறோம்னா நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியதான். அப்ப எந்த ஜென்மாலையும் அம்மா நம்ம தொட்டு இருக்கிறா, நம்ம அம்மாவை தொட்டு இருக்கோம், அவ்வளவுதான். இப்போ காளியை குளிர வைக்கணும், அவங்க கிட்ட நம்ம வைக்கக்கூடிய அந்த நிபந்தனை வந்து உடனே பூர்த்தி ஆகணும்னா என்னமா பண்ணணும்? ஒன்றும் இல்லை, பக்கத்தில் இருக்கிற காளி கோயில் போயிட்டு ஒரு அபிஷேகம் பண்ணி, அவளுக்கு கவுச்சி இல்லாத காளியாக இருந்தால், இப்போ நிறைய கோயிலில் இப்போ கவுச்சி கொடுக்குறது இல்லை, அப்போ அந்த மாதிரி அம்மாவுக்கு வந்து ஒரு அபிஷேகம் பண்ணி அந்த அம்மாவுக்கு புடவை சாத்தி, அந்த மாதிரி சக்கரை பொங்கல் வச்சு ஒரு அர்ச்சனை பண்ணால் அம்மா எலுமிச்சு பழம் மாலை அதெல்லாம் போட்டால் குளிர்ந்துருவா. இப்போ கவுச்சி இருக்கிற சாமி, கவுச்சி கொடுக்குற சாமின்னா கண்டிப்பாக ஆடோ கோழியோ அடித்து அம்மாவுக்கு ஒரு படையல் போட்டு அம்மா சாந்தமாயிடுவா. சிம்பிள். இப்போ நம்மளோட பூஜைக்கு வரும்போது அதில் என்னென்னா ஸ்பெசிஃபிக்காக வருவாங்க. ஸோ இந்த பிரச்சனைக்காக வருவாங்க. ஸோ இப்போ கல்யாண தடங்கள் இருக்கும், இல்லைன்னா கணவன் மனைவி பிரச்சனை இருக்கும், இல்லை விட்டுட்டு போயிடுவாங்க, இல்லை வேறு பிஸ்னஸ் தடங்கள் இருக்கும், இல்லைன்னா வந்து எங்கே வெளியே போனாலும் திடீர்னு வந்து அவங்களுக்கு வந்து கெட்ட கெட்ட கிணவா வரும், ஆக்சிடென்ட்ஸ் ஆகிடும், ரத்த காயம் வந்து இருக்கும், வீட்டில் இருக்கிற ஜீவராசிகள் இறந்துடும், ஏதோ ஒரு அமானுஷம் வந்து அவங்க வந்து டச் பண்ணிகிட்டே இருக்கும். ஸோ அப்போ அந்த மாதிரி வந்து அந்த மாதிரி நம்மக்கிட்ட வரும்பொழுது அப்போ நம்ம ஒரு முறைப்படி ஒரு பூஜைகள் எடுத்து கொடுத்து ஒரு குருவாக இருந்து அவங்களுக்கு சிஷ்யர் சொல்லி கொடுத்து இந்த மாதிரி பண்ணணும்னு சொல்லிட்டு அந்த விரதத்தை அவங்களை உட்கார வச்சு அதுக்கப்புறம் இந்த பரிகாரத்தில் உட்கார வைக்கும் பொழுது அவங்களுக்கு நல்ல ஒரு ரிசல்ட் வரும், நல்ல ஒரு வைப்ரேஷன். இப்போ பொதுவாக வீட்டில் வந்து காளி ஃபோட்டோ வச்சா வந்து அதுக்கு ஆப்போசிட்லேயே வந்து ஒரு மிரரை வைக்கிறாங்களே, அது ஏமா வைக்கிறாங்க? ஆக்சுவலி ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கணும். இது வந்து கலியுகம் முடிஞ்சு காளியுகம் ஆரம்பிச்சிச்சு. அந்த காளி யுகத்தால் தான் அத்தனை உக்ர தெய்வத்தையும் வெளியே வந்துட்டாங்க. முன்னாடிலாம் வந்து வராகி பற்றி யாருக்குமே தெரியாது, பிரித்திங்கிற பற்றி யாரும் தெரியாது, காளினா யாருக்கு தெரியாது, விஷ்ணுமாயை பற்றி எதுவுமே தெரியாது. ஆனால் இன்னைக்கு எல்லாமே தெரிய ஆரம்பிச்சா அந்த அளவுக்கு ஸ்பீடாக வந்து தெய்வங்கள் வெளியே வந்துட்டாங்க. புரியுது அவங்களுக்கு? இப்போ ஒருத்தவங்க வந்து காளி பற்றி பேசுனாங்க, நான் பேசலை, என்னை பேச வைக்கிறா, நீ கேட்கல, உன்னை கேட்க வைக்கிறா, அவங்க வரல, அவங்கள வர வைக்கிறா. இதுதான் நீதி. அந்த நீதியில் தான் நம்ம வாழ்ந்து நிற்கிறோம். புரியுது அவங்களுக்கு? அப்போ இந்த ஜென்மாவில் என்ன அவள் தொட வச்சிருக்கிறான்னா அது வந்து அவளால் எழுதப்பட்ட விதி. அதை என்னாலையும் மாற்ற முடியாது, உன்னாலையும் மாற்ற முடியாது, ஏன் யாராலையும் மாற்ற முடியாது. கரெக்ட் தானே? அப்படி இருக்கும் பொழுது எந்த ஒரு இதுக்கு முன்னாடியே அவள் வந்து கண்ணாடிக்குன்னா எதுவுமே வைக்கக்கூடாது ஃபர்ஸ்ட். ஏன்னா அதை உடச்சி தவிடுபடி ஆக்கிடுவா அந்த அம்மா. ஏன்னா இப்போ சப்போஸ் வந்து அந்த அம்மாக்கு கண்ணாடி உடச்சிடுவா, எப்படி இருந்தாலும் கண்ணாடி உடஞ்சிரும். ஸோ அந்த அம்மாவுக்கு எதிரில் யாரை வைக்கணும், யாரையாவது சரி உங்களுக்கு வந்து அந்த மாதிரி ஒரு இதில் வச்சுட்டா நீங்கள் தோத்துட்டீங்க. பயமே இருக்கக்கூடாது. அந்த பயத்தோடு நீங்கள் அம்மா வச்சு அது எதிரில் வந்து வேறு யாரை வைக்கணும் இல்லை கண்ணாடி, அப்போ நீங்கள் தோத்துட்டீங்க. தோத்த பிறகு உங்களுக்கு எங்கேயும் ஜெயிக்க முடியும். புரியுதா உங்களுக்கு? அந்த அம்மா முன்னாடி நீ மட்டும்தான் நிற்கணும். நீ உன்னை நிற்கும் பொழுது உன் குடும்பத்தை அவள் ஏற்றி நிற்க வச்சிருவா. உன்னை யார் உன்னை தப்பாக பேசினாங்க, யார் உனக்கு எதிரிக்காக்குறாங்க, உன் காலை விலை வச்சிருவா. அந்த அம்மாவுக்கு அந்த சக்தி உண்டு. வேற நீ எதுவுமே பண்ண தேவையில்லை. நீ அங்கே போய் அவங்களுக்கு பண்ணது இங்கே போய் எதுவுமே, அவளுக்குரிய பூஜை கரெக்டாக பண்ணாலே போதும். அவள் பின்னாடி ஃபாலோ பண்ணாலே போதும். அவளே கிணறு வந்து பேசுவா. அதை சொல்றது செஞ்சாலே போதும். அனைத்து அதிசயமும் நடத்தி காட்டிடுவாள். அவளால் முடியாதது எதுவுமே கிடையாது. முடியாது ஒரு விஷயம் இல்லவே இல்லை. நான் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் சொல்கிறேன், என் வாழ்க்கையில் நடந்தது சொல்கிறேன். நான் அதுக்கப்புறமா நம்ம கிட்ட வந்தவங்க சொல்ல முடியும். நான் என்னுடைய இதையே முன்னாடி வைக்கிறேன். முடியாதுன்னு சொல்லவே இல்லை. அனைத்தையும் ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் மாற்றிக்கிற ஒரே சக்தி அந்த பராசக்தி மட்டும்தான். சோதனைகள் வரும், ஆனால் அது ஒருவாதும் உள்ள வந்து நம்மளை தொட விட மாட்டான். இப்போ நீங்க சோதனைன்னு சொல்லும் போது ஐ திங்க் மக்கள் இதை தான் கன்ஃபியூஸ் ஆயிக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். இப்போ ஏதாவது ஒரு குட்டி குட்டி சோதனை வரும்போது ஐயோ நமக்கு தடையாவது கிடையாது அப்படின்னு நினைக்கிறேன், அது பயந்துடுறாங்க அந்த டைம்ல. நான் சொல்றது காளி வச்சு சொல்றேன். நான் இப்போ மற்றவங்கள காளி வைக்கல, ஸோ நான் சொல்ல முடியாது. புரியுதா உங்களுக்கு? இப்போ ஒரு மனிதனாக பிறந்தா நம்ம வந்து இன்றைக்கி எப்பேற்பட்ட விஷயத்துக்கிட்ட நெருங்கி இருக்கிறோம், பத்ரகாளி கிட்ட நெருங்கி. அப்போ பத்ரகாளி கிட்ட நெருங்கும் பொழுது எனக்கும் பல இடையூறுகள், சோதனைகள், மனிதனாக பிறந்த எனக்கும் கர்மான்னு ஒன்று இருக்குல்ல, எனக்கும் வந்து ஜாதக ரீதி இல்லை ஜனனம் மரணம் அது வரைக்கும் நானும் கடந்து தானே போகணும். அப்படி இருக்கும் பொழுது நான் யோசிப்பேன், சம்டைம்ஸ் எவ்வளோ பிரச்சனை வரும், அப்படி ஆனால் எதுவுமே என்கிட்ட வரும், அப்படி பஸ்பமாக்கிடுவா. நானே யோசிப்பேன், பரவாயில்ல அம்மா தாயே நீயே பார்த்துக்கோ சொல்லிட்டு அப்படி விட்டுடணும். சரணாகதி, அம்மா நீயே பார்த்துக்கோ, எல்லாமே நீயே பார்த்துக்கோ. நான் வேலை செய்யணும் உனக்கு, நான் உனக்கு என்றைக்குமே அடிமை, நான் உனக்கு பூஜைகள் பண்ணணும், நான் உனக்கு பலி பண்ணணும், நான் கடைசி காலம் இருக்கிற வரைக்கும் உங்ககிட்ட இருக்கணும். அப்படி நம்ம சரணாகதி பண்ணும்போது அவள் எழுந்துச்சு வந்துடுவா கிட்ட. அதுக்கப்புறம் அவள் பக்கத்து எந்த சக்தி வந்து தொட முடியும்? கெட்டதை விடுங்க, தெய்வ சக்திக்கே சொல்கிறேன், அவள் இருக்கிற இடத்துல எந்த தெய்வ சக்திக்கு வேலையே கிடையாது. அவள் தான் ராணி, அவள் தான் மகாராணி, அவள் தான் அந்த அரசாட்சி புரிகிற இடத்துலையே அவள் தான் கோல் ஒன்று நின்று இருப்பாள்.
அப்போ அந்த அம்பிகை இருக்கும் இடத்துல எந்த ஒரு துஷ்ட சக்திக்கு வேலையே கிடையாது. யாராவது வந்தால் கூட அவங்களுக்கு என்ன தெரியும், அம்மா கொடுத்து அனுப்பிச்சிருவா போயிட்டு பா சொல்லிட்டு. ஏன்னா பூத பிரேத பிசாசுகளுக்கும் அவள் தான் அம்பிகை. தெய்வங்களுக்கு மட்டும் தாய் இல்லை அவள். அவளால் படைக்கப்பட்ட அத்தனை ஜீவராசிகளுக்கும் அவள் தான் அம்மா. அதனால தான் அவன் அன்னபூர்ணா காட்சியில் இருக்கிறா. அப்போ அதுங்களுக்கும் ஒரு ஒருத்தவங்க ஏவல் பண்ணிட்டாங்க, உனக்கு ஒருத்தவங்க ஏவல் பண்ணிட்டாங்கன்னா அந்த ஏவல் உன் கூடயே தான் இருக்கும். அது நீ சரியான முறைப்படி செஞ்சு அது நீ சம்காரம் பண்ணணும், அதை நீ பஸ்பமாக்கணும். அப்போ பண்ணும் பொழுது அது அழுவும் இதுகிட்ட, அம்மா கிட்ட. அம்மா இது நானே வரல, எனக்கு இப்படி பண்ணிட்டாங்க எனக்குன்னா, அப்போ அம்மா அதுங்களையும் சமாதானம் பண்ணி அவங்களுக்கும் முக்தி கொடுப்பாள். அதுதான் சோட்டானை கரையில் நடக்குது. இன்னைக்கு இந்த உலகத்துல ஒரு அதிசயம் நடக்குது கோவிலுங்கன்னா சோட்டானை கரை, கேரளா. இன்னைக்கும் எப்பேற்பட்ட பேய் பிடிச்சவங்க, எப்பேற்பட்ட சேவனை பிடிச்சவங்க உள்ள போனாலும் தன்னை மீறி ஆடுவாங்க. அந்த கோவிலுக்கு ஆமா, தன்னை மீறி ஆடுவாங்க. அவங்களே போவாங்க, அவங்களே ஆணி எடுத்து அவங்களே தன் நெத்தியால் அடிச்சுக்குவாங்க அந்த மரத்துல. இன்னைக்கும் அதை பார்க்கலாம். அவ்வளவு சக்தி வாய்ந்த தெய்வங்கள். விளையாட்டு கிடையாது. மாந்திரிகம் என்ன வேணா பண்ணலாம், யாரை வேணா தலைகளை தொங்க விடலாம், யாரை வேணா என்ன வேணா தூக்கி அடிக்கலாம். பட் ஆனால் தர்மத்தோடு இருந்து பண்ணணும். இல்லைன்னா கத்தி நம்ம கழுத்துக்கே வந்துடும். புரியுதா? ஒருத்தவங்க உன் வாழ்க்கையில் விளையாடிக்கிட்டாங்க, அவங்களால உனக்கு ரொம்ப பிரச்சனை, உன்னால் மீளவே முடியாத அவமானங்கள், உன் மேலே பழி போட்டுகிட்டே இருக்கிறாங்க, பொய் கேஸ் போட்டுகிட்டே இருக்கிறாங்க. அம்மா என்னை காப்பாற்று சொல்லிட்டு வரும்போது கண்டிப்பாக காரி அவங்களுக்கு தக்க தண்டனை கொடுப்பா. அந்த தண்டனை உங்களுக்கு மீளவே முடியாது. ஏன் மரணம் கூட சம்பவிச்சிடும். யோசிக்க மாட்டான் அந்த அம்மா. தன்னை நாடி வந்த பக்தர்களுக்கு ஒரு நாளுமே அவளால் அதை டைஜஸ்ட் பண்ணி இருக்க முடியாது. அதாவது மற்ற தெய்வங்கள்லாம் உனக்கு இது கர்ம நீ அனுபவிச்சு ஆகும் சொல்லி போயிடுவாங்க. ஆனால் காளி அப்படி கிடையாது. அந்த கிரகங்களே நிற்க வச்சிருவா, போடா அந்த பக்கம் சொல்லிட்டு. அந்த மாதிரி சக்தி அவளுக்கு உண்டு. இப்போ காளி வழிபாடு செய்யறப்போ நிறைய விஷயங்கள் பண்ணணும், பண்ணக்கூடாது அப்படின்னு சொன்னீங்கல்லம்மா. இப்போ லேடிஸ் நிறைய பேர் காளியை கும்பிடுறவங்க ரொம்ப டாமினேட்டிங்கா இருப்பாங்க அப்படின்றாங்க, இது உண்மை? அது இயற்கை. ஏன்னா அவ சிவன் மேல நிக்கிறாள, அவ எப்படி சாந்தமா இருக்க முடியும்? கரெக்ட் தானே? சிவன் மேல நிக்கிற அம்பிகையை வழிபாடு பண்ணும் பொழுது யானா இருந்தாலும் சரி, பெண்ணா இருந்தாலும் தான் என்ற அகங்காரம் தன்னால வந்துடும். ஏன்னா நம்மளுக்குள்ள அவ உட்காந்துருவா, நம்ம உள்ள அவ உட்காந்து அந்த செயல்பாடை பண்ணுவா. புரியுதா உங்களுக்கு? அப்போ துஷ்ட சக்தியும் கிட்ட வரும்போது எனக்குள்ள அவளே நிற்பா. புரியுதா? அப்போ பார்க்கணும் எப்படி என்ன தோணும், பாரு எப்படி பேசுறாங்க பாரு, எப்படி இருக்கிறாங்க பாரு, என்ன ஒரு ஆணவம். அது நம்மளுக்கு இல்லை, அந்த அம்மா அந்த உட்கார்ந்து இருக்கிறதால அந்த தேஜஸ், அந்த பேச்சு, அந்த அந்த செயல்பாடுகள். ஏன்னா நம்மளுக்கு நடக்குது எல்லாமே. இப்போ நடக்கிறதால எல்லாம் வராங்க. நடக்காம வருவாங்களா? நடக்காம கோயில் கட்டியிருப்பேன்னா, நடக்காம பலிகள் இன்னி வரைக்கும் என்னோட கோவிலில் ஒரு நாள் கூட பலிகள் நின்றதே கிடையாது. என்னோட யாக பூஜை நின்றதே கிடையாது. அப்போ என்னோட மயான பூஜை நின்றதே கிடையாது. அப்போ எல்லாமே போகுதுன்னா அவளோட சக்தி தான். இப்போ உங்க கோவில் எங்க இருக்கு? எந்த நாள்ல அது ரொம்ப விசேஷமா? சரி, நம்ம கோயிலில் 7 நாளைக்கு கணக்கு வச்சு ஒரு பூஜை பண்ணுவோம். அப்போ மெயின் பூஜை அமாவாசை பௌர்ணமி. அந்த அமாவாசை பௌர்ணமி நைட்டு யாக பூஜை பண்ணிவிட்டு மறுநாளுக்கு பலி பூஜை பண்ணிவிடுவோம். அதுக்கப்புறமா அதை தொடர்ந்து 7 நாள் வியாழக்கிழமையோ இல்லை அஷ்டமியோ எப்படியோ அந்த டேட்டு எப்படி ஃபிக்ஸ் ஆகுதோ அதுக்கு ஏற்ற மாதிரி பண்ணிவிடுவோம். ஸோ ஒரு மாதத்துக்கு 4 பூஜை தான். ஸோ இந்த 4 பூஜைக்கு யார் வரணுன்னாலும் அதை ஃபோன் மூலியமாக புக் பண்ணிவிட்டு வரணும். விரதத்தோட பலம் எப்படி சொல்லிட்டு நான் என்ன மாதிரியான விரதம் இருக்கணும்? 11 நாள் சுத்தபத்தமாக இருக்கணும், கவுச்சி சாப்பிடக்கூடாது. நாங்கள் சொல்லிக் கொடுப்போம் அது எப்படி நீங்கள் ஆரம்பித்து எப்படி முடிக்கணும்னு சொல்லிட்டு. ஸோ அதன் மாதிரி பண்ணும்போது ஃபஸ்ட் நாளே உங்களுக்கு ரிசல்ட் வந்துடும். ஃபஸ்ட்டு நாளே அந்த வீடெல்லாம் அப்படியே பளிச்சுன்னு ஆகிடும். அந்த வீட்டில் இருக்க எல்லா தடையும் உடச்சிடும். ஃபஸ்ட்டு டே 1, டே 11 ரிசல்ட் அவங்களுக்கு. புரியுதா உங்களுக்கு? ஏன்னா நடுவில் ஒரு நாள் யாகத்துக்கு வந்துடுவாங்க, அந்த பலியில் கலந்துருவாங்க. ஸோ அது எல்லாமே கிளியர் ஆகிடும். ஸோ நாங்கள் சில பொருட்கள் கொடுத்து அனுப்புவோம். அவங்க வீடை சுற்றி வைக்கணும், வீட்டில் தெளிக்கிறது எல்லாமே நாங்கள் இந்த பூஜையிலேருந்து கொடுத்து அனுப்புவோம். ஸோ அவங்க ப்ரொடெக்ஷன் ஆகும். அப்போ இதுக்கப்புறமா யாராவது பண்ணணும்னு நினச்சா தூக்கி அடிச்சிடும். என்ன மாதிரியான பிரச்சனை உள்ளவங்க அந்த யாகத்தில் கலந்து எது வேணால் பண்ணலாம். என்ன பிரச்சனை சொல்கிறதுக்கு இல்லை, எல்லாருமே வரலாம். கல்யாண தடங்கள், குழந்தை இல்லாதவங்க, பிஸ்னஸ், செய்வனை, பேய் பிடிச்சவங்க, ஏவல் பில்லி சூனியத்தால் அவதிப்படுறவங்க, ஏன்னா எதிரிகள் தொல்லை, ப்ரொமோஷன் இல்லாமல் தடையாக நிற்கிறவங்க, பிஸ்னஸில் எதுவுமே வேலைக்கு போக முடியல, நம்மளை அப்படியே கட்டி போட்டு இருக்குது, நல்லா திடீர்னு கீழே இறங்கிடுவாங்க. அவங்களோட எல்லாமே 0 ஆகிடும். அந்த 0க்கு முன்னாடி இன்னொரு 0 போட்டு 1 போட்டு 100 ஆக்கிடுவா. அதுதான் அந்த அம்மாவோட சக்தி. இப்போ நிறைய நேர்களுக்கு ஒரு டவுட் வரும். அப்போ இது எல்லாமே இந்த யாகத்தில் நான் கலந்துக்கிட்டேன்னா அப்போ கடவுள் எதுக்கு? அப்போ கடவுள் முன்னாடி இந்த யாகத்தில் கலந்தா மட்டும் இதெல்லாம் கிடைச்சிருமான்னு ஒரு சில பேர் கேட்பாங்களா? கண்டிப்பாக, நல்ல கேள்விதான். பட் ஆனால் ஸ்கூல் போனால் தான் படிக்க முடியும். ஆமாம், ஞானம் எல்லாருக்குமே தான் இருக்குது. உனக்கு கூட தான் இருக்குது, எனக்கு கூட தான் இருக்குது. அப்புறம் ஏன் ஒருத்தவங்க பிஏ படிக்கிறாங்க, ஒருத்தவங்க எம்ஏ படிக்கிறாங்க, ஒருத்தவங்க பிஹெச்டி படிக்கிறாங்க? கரெக்ட் தானம்மா? ஸ்கூல் போனால் தானே அவங்கவுங்களுக்கு என்ன தேவையோ இருக்க சொல்ல. அப்போ அகிலத்தையே கட்டி காக்கிற ஜெகன்மாதாவை அப்போ உனக்கு என்ன எனக்கு என்ன சொல்லிட்டு
தீர்மானம் பண்ற பிரம்மதேவருக்கே உயிர் கொடுத்து பிரம்மாவை உருவாக்கணும் அவ. அப்ப அவகிட்ட நம்ம நெருங்கணும், எப்படி நெருங்க முடியும்? சாதாரண மனுஷன் நெருங்க முடியுமா? முடியாதுல்ல. ஒரு கஷ்டம் வரும், அந்த கஷ்டத்துல பல துயரங்கள் இருக்கணும், அந்த துயரத்தை பல துன்பங்கள் அனுபவிச்சிருப்ப. சரி நம்ம ஏன்டா இந்த உலகத்தை வாழ்ற, செத்து போயிடலாமேன்னு உன் மனநிலை வருது பார், உன் மனம் வந்து ஏங்குது பாரு, ஐயோ இந்த உயிர் இருக்குது செத்தே போயிடலாம்னு சொல்லிட்டு, சரி என்னத்துக்கு இவ்வளோ கஷ்டம், அந்த நிலையில தான் ஒரு வாழை. அப்பதான் உன்னால அவளை முழுசா ஏத்துக்க முடியும். அப்பதான் அவளோட சக்தியோட பரிமாற்றத்தை உன்னால உணர முடியும். அப்பதான் அவங்க எல்லாமே காளியை கெட்டியமா பிடிச்சிக்குவாங்க. இப்போ மத்த சாமிக்கு கூட வந்து மாதவிடாய் சமயத்துல விளக்கேற்றக்கூடாதுன்னுவாங்க. ஆனா காளிய வழிபாடு செய்றவங்களுக்கு இந்த தீட்டு கிடையாது. உதாரணத்துக்கு நம்ம காமாக்கியா டெம்பிள்ல மாதவிடாய் சமயத்துல கூட கோவிலுக்கு போலாம் இல்லம்மா? ஏன் இந்த பர்ட்டிகுலர் சாமிக்கு மட்டும் அது கிடையாதுன்றாங்க? சரி, காமாக்கியா தேவிக்கு ஒரு அதிசயம் இருக்குது. காமாக்கியா தேவிக்கு அம்பிகைக்கு 3 நாள் வரும்பொழுது அந்த பிரம்மபுத்திரா நதியே சிகப்பாயிடும். 2வது 3 நாள் மூடிடுவாங்க, யாருமே உள்ளே போய் பூஜை பண்ண மாட்டாங்க. பெண்கள் மட்டும்தான் உள்ளே போய் அம்மா க்ளீன் பண்ணது எல்லாம் பண்ணுவாங்க. இன்னொரு விஷயம் என்னென்னா, அந்த 3 நாளில் அந்த ஊரில் யாருக்குமே தீட்டாகாது. இதுதான் அவளோட சக்தி. அந்த 3 நாளில் அந்த ஊரில் இருக்க எந்த பெண்களுக்குமே தீட்டாகாது. அப்படின்னு என்ன அர்த்தம்? அத்தனை பேருமே நான் தான் சொல்லிட்டா. அத்தனை சக்தி பெண்கள் எல்லாமே சக்தி சுரூபம் தானே, அத்தனை பெண்களுமே நான் தான். அந்த டைம்ல தான் இருக்கிற தாந்திரிகவாதிகள், மாந்திரிகவாதிகள், அகோரிகள், அம்மா மேல பைத்தியமாக்குறவங்க அத்தனை பேருமே அவளை சுத்தி குண்டம் அமைப்பாங்க. அத்தனை பூஜைகள் அப்பதான் அதிபயங்கரமா நடக்கும். நம்ம கோயிலும் அப்ப நடக்கும். அவளை நினைச்சு நம்ம பண்ணுவோம். இங்க அத்தனை இடத்துலையுமே பூஜைகள், ஹோமங்கள், அவளை சுத்தி பலிகள் எண்ணற்றது நடக்கும். அப்போதான் அப்படி ஒரு உலகமே அங்கே வந்து நிற்கும். அப்போ கூட பாருங்க, எல்லாம் தாந்திரிகம் பண்ணுறவங்க, மாந்திரிகம் பண்ணுங்க, கோரி, இவங்க தான் போய் நிற்க முடியுமே. சாதாரண ஆண் பெண்லாம் ரொம்ப ரேர் போடுறது, இழுக்க மாட்டார். புரியுதா உங்களுக்கு? ஏன்னா ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் எங்களுக்கு தான் அவள் கொடுப்பா. ஏன்னா அவள் மேலே பைத்தியம் ஆகிட்டுமே, அவள் பாதத்திலே சரணாகதி ஆகிட்டுமே, அவளை நினச்சி வாடின்னு இருக்குமே, அதெல்லாம் அந்த டைமில் கொடுத்துருவா. இப்போ நீங்க எல்லாம் வைக்கக்கூடிய அந்த குங்கும கலர் கூட வந்து பாத்தீங்கன்னா அதுலயும் ஒரு ரகசியம் இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த காளி குங்குமம் அது ஒரு மாதிரி வித்தியாசமான இது கலர்ல வந்து இருக்கும். கல்கத்தா நான் போசல்ல எப்பவுமே நான் டப்பா வாங்கி வச்சுக்குவேன். யாருக்குமே தர மாட்டேன். வந்து ரொம்ப கேட்டா ஒரு சின்ன ஸ்பூன்ல போட்டு கொடுப்பேன், எடுத்துட்டு அது போவேன். ஏமா அந்த அந்த குங்குமம் மட்டும் அவ்வளவு வித்தியாசமா அழகா ஒரு மாதிரி ஒரு ஈர்ப்பு சக்தி இருக்கு. சிகப்பு இல்லம்மா, சிகப்பு எல்லாமே அம்மாவோட இதுதானே, ரத்தமாச்சு. அந்த மாதவிடாய் இது அந்த ரத்தத்தோட அந்த காலத்துல வந்து புராணங்கள்லாம் நிறைய புக்ஸ் நான் படிச்சிருக்கேன். அதுல வந்து என்னன்னா, ஆக்சுவலி இது வந்து மறைக்கப்பட்டது தான் சொல்றாங்க. அந்த காலத்துல வந்து பெண்கள் வந்து தூரமாக்க சொல்ல, அந்த பெண்கள் தூரத்தோட அந்த இதை வந்து ஆண்களுக்கு வந்து திலகமா விடுவாங்களாம். அது அவ்வளோ ஒரு 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 வெற்றி, ஒரு ஒரு வசியம், ஒரு ஒரு பெரிய ஒரு விஷயமா. பட் ஆனா அது காலங்கள் மாறும் பொழுது அந்த விஷயத்தையே அப்படியே மறைச்சிட்டாங்க. அதை அப்படியே வந்து இல்லாமல் ஆக்கிட்டாங்க. ஸோ அதன்படி தான் மாந்திரிகம் கூட. இன்னைக்கு மாந்திரிகம் வந்து ரொம்ப 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 சக்தி வாய்ந்த ஒரு இது. அது வந்து யாருக்குமே தெரிய மாட்டேது. அதில் அம்மாவே கெட்டவங்களாக்கிட்டா. சரி, ஜெகன்மாதா லோக ஜனனியவ, அகிலாண்ட கோடி பிரம்மாண்டனாகி பிரம்ம ஸ்வரூபினியவ, சிவனுக்கு சரிபாதியா நிற்கிறவ, ஏன் சிவன் மேலே நிற்கிறவ, அப்பேற்பட்ட தேவியவே இன்னைக்கு நிறைய பேர் ஐயோ காளி அந்த பயத்தை உண்டு பண்ணிட்டாங்க. புரியுது? அதுவே ஃபஸ்ட்டு தவறு. புரியுதா உங்களுக்கு? நீங்கள் நம்ப மாட்டீங்க, நான் எந்த கோயில் போனாலும் நான் காளியோட இது மட்டும் தான் சொல்வேன். எந்த தேவிகள் உள்ள இருந்தாலும் எனக்கு காளியாகவே காட்சி கொடுப்பா. எந்த சாமி மற்றவங்களுக்கு சாஃப்டாக சாமி என்னை பார்த்தா என் முன்னாடி காளியாகவே நிற்பா. அது நிறைய கோயிலை நான் பார்த்துருக்கேன். நான் இன்ஃபேக்ட் வந்து எந்த கோயிலுக்கும் நான் போகிறதே இல்லை இப்போலாம். ஒன்லி காளி மட்டும் தான். நான் எப்போ நம்ம கோயில் கட்டினா சுத்தம், வெளியே போகிறதில்ல. போனால் காசிக்கு போவேன், இல்லை கேரளா போவேன். இது 2 இடத்த விட்டு நான் எங்கேயும் பக்கத்தில் இருக்கிற கோயில் கூட போகிறேன். முன்னெல்லாம் எல்லா இடத்துக்கும் போவேன், அங்கே போவேன், இங்கே போவேன், இங்கே. எப்போ வந்து இந்த நிலை எனக்கு வர ஆரம்பிச்சதோ, இப்போ நான் ஃபார் எக்ஸாம்பிள் சொல்கிறேன், இப்போ வந்து எல்லாமே புரட்டாசி மாதத்தில் விரதம் இருப்பாங்கல்ல. ஆனால் புரட்டாசி மாதத்தில் நான் வந்து சனிக்கிழமை பூஜை பண்ணிட்டு வச்சுங்களேன், என் முன்னாடி அவள் பெருமாளே காட்சி கொடுப்பா. அந்த அலங்காரம் என்னை மீறி வந்துடும். நம்ம அம்மாவுக்கு அலங்காரம் பண்ணுவோம், ஆனால் அப்படியே சங்கு சக்கரத்தோடு அந்த பெருமாள் மாதிரியே நிற்பா. நிறைய வந்து அந்த மாதிரி ஆயிருக்கு. அதே மாதிரி வந்து ஒரு மாரியம்மனுக்கு ஒரு ஆடி மாதம் கூழ் ஊற்றுன்னு வச்சுங்களேன், அன்றைக்கி நான் பண்ணுறப்ப அந்த மாரியம்மனாவே எனக்கு காட்சி கொடுப்பா. அப்படின்னு என்ன அர்த்தம்? எல்லாமே நான் தான். மாரி நான் தான், துர்கை நான் தான், பகவதி நான் தான். நீ ஏன் அங்கங்கே ஓடுற, இங்கே இருந்து சொல்லி நான் அப்படியே பிடிச்சி வச்சுட்டா. ஸோ அது ஒரு பரம சந்தோஷம் எனக்கு. ஸோ இந்த அளவுக்கு நம்மளை அம்மா வந்து தேர்ச்சி பண்ணியிருக்காங்க, இந்த அளவுக்கு அம்மா நம்மளை வந்து இந்த உலகத்தை காட்டியிருக்கான்னா இதுக்கு மேலே எனக்கு என்ன தேவை?
ஏம்மா இப்போ காளி வழிபாடு பண்றப்போ இப்போ ஒரு சில பேர் வந்து பயத்துல இருக்காங்க அப்படின்னு சொல்றீங்க இல்லையா? ஸோ இந்த பயத்த தாண்டி எல்லாத்தையும் தூக்கி வச்சுட்டு விசுவாசத்தோட நம்ம வந்து காளிய பிரார்த்தனை பண்ணா எப்பேர்ப்பட்ட காரியங்கள்லயும் ஜெயமாகலாமா? எது வேணா நம்ம வாழ்க்கைக்கு என்ன தேவை? ஃபர்ஸ்ட் நிம்மதி. அந்த நிம்மதி இல்லாம எல்லாம் ஓடின்னு இருக்கிறோம். கரெக்ட் தானே? அந்த நிம்மதி ஃபர்ஸ்ட் குடுப்பா. அப்ப நிம்மதி எப்போ வரும்? நம்மளுக்கு ஒரு விஷயம் கஷ்டம் பாரமா சொல்ல அந்த பாரத்தை இறக்கி வைக்கும் பொழுது தான் அந்த நிம்மதி வரும். காந்தி தாத்தாவும் கையில இருக்கணும்ல. அதுதான் சொல்ல வரேன். அந்த பாரம் இறங்கி வைக்க சொல்ல தான் அந்த நிம்மதி வரும். அப்ப அந்த பாரம் இறங்கி வைக்க சொல்ல அந்த செல்வம் தன்னால வந்துரும். கரெக்ட் தானே? இப்போ ஒரு வீட்ல ₹10 புழங்குற இடத்துல ₹1000 புழங்குனா சந்தோஷம் ஆயிடும். ஆமா. கரெக்ட் தானே? பட் ஆனால் அந்த ₹1000 மிரக்கல்லாம் வரணும்னா அவங்க அதுக்கு ஏற்ற மாதிரி இருக்கணும். இப்போ நான் வந்து இப்போ இந்த பூஜை பண்ணுறேன், இந்த அளவுக்கு நான் வந்திருக்கேன்னா நான் எவ்வளோ இழந்தேன்னு எனக்கு மட்டும் தான் தெரியும். ம். அது என்னை சுற்றி இருக்கவங்களுக்கு தெரியாது. என் ஃபேமிலிக்கு தெரியும். என்னை சுற்றி இருக்கிறவங்க இப்போ கோயிலில் இருக்கிறேன்னா அந்த கோவிலில் வந்து 3 வருஷம் ஆச்சு. இப்போது அங்கே வந்து தெரியும் என்னென்ன விஷயங்கள் நான் இழந்திருக்கேன்னு. அது பார்த்தவங்க கூட இருந்து பார்க்குறவங்களுக்கு தெரியும். புரியுதா அவங்களுக்கு? ஸோ இதெல்லாம் பார்க்கும்பொழுது அவங்களுக்கு ஒரு பயம் வரும். பாரு அவங்க இதெல்லாம் இழந்ததால தான் இன்றைக்கி இந்த அளவுக்கு அவங்க நிற்கிறாங்க. ஸோ அதை பார்க்கவங்க நினைப்பாங்க சர்வசாதாரணமாக பேசிட்டு போயிடுவாங்க. அவளுக்கு என்ன அவள் காளி கும்பிட்றா, அது பண்ணுறா, இது பண்ணுறா சொல்லிட்டு. பட் அது உண்மை கிடையாது. ஒரு விஷயமும் நம்மளும் அதை கடந்து தான் வரணும். ஏன்னா அப்போ தான் நம்ம மனசு வந்து ரொம்ப grip ஆகும். அந்த grip ஆகும்போது தான் அவளை மட்டும் தான் நம்ம உட்கார வைக்க தோணும். வேறு யாருமே வேணாம், இந்த உலகத்தில் வேறு எதுவுமே வேணாம், நீ மட்டும் இருந்தால் போதுமா, அவள் இந்த ஜென்மாலே எனக்கு முக்தி கொடுத்துரு, அதுக்காக நான் என்னெல்லாம் உனக்கு பண்ணணுமோ அதெல்லாம் உனக்கு பண்ணினே வருவோம். அவள் தான் முடிஞ்சிருச்சு. எல்லாம் பூஜையுமே தடையில்லாமல் நடக்கிறதுக்கு எனக்கு சக்தியை கொடு, எழுச்சி நின்று உன்னத்தோட எனக்கு சக்தியை கொடு, வலிமை கொடு, அவ்வளோதான். இது மட்டும் தான் எனக்கு பிரார்த்தனையே. ஸோ காளி வழிபாடை பற்றி நிறைய விஷயங்கள் சொன்னீங்க. கண்டிப்பாக இந்த நேர்காணல் வந்து மக்களுக்கு வந்து நிறைய ஒரு விழிப்புணர்வு கொடுக்கும் அப்படின்னே சொல்லலாம். ஸோ நீங்கள் எங்களோட பிரியபக்தி நேர்களுக்காக ரொம்ப தூரம் வந்து நிறைய விஷயங்கள் சொன்னீங்கம்மா. மிக்க மகிழ்ச்சி. நன்றி. நன்றி.